வணக்கம் ராஜி. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதி மிக முக்கியமான பகுதி, எண்ணூர் கடற்கரை ஓர பகுதி. தற்போது சுனாமி காலத்தில் இந்த பகுதி மிக முக்கியமான ஒரு பெரிய சேதத்தை அடைந்த ஒரு பகுதி, பல மலைகளுக்கு தாங்காத ஒரு பகுதி இந்த பகுதி. தற்போது கடல் அலைகள் ஆக்கிரமிக்கமாக காட்சி கொண்டிருக்கிற காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த எண்ணூர் பகுதியுடைய டெட் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் தற்போது ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாமல் தற்போது ஆக்ரோஷ அலைகள் அடித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த செஞ்சல் பெயருடைய ஆக்ரோஷ தாக்கத்தை தற்போது கடல் அலைகள் நமக்கு தெளிவாக காட்சி கொண்டு கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக தற்போது சென்னைக்கு அருகே 100 கிலோமீட்டர் மையம் கொண்டிருக்கிற இந்த புயலானது தற்போது மிக புயலுடைய வேகம் காற்றினால அடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அவ்வப்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது. அவ்வப்போது மழை நின்றாலும் இங்க இருக்கிற பகுதிகளில் தண்ணீர் காட்சி கொண்டிருக்கிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கிற 800 சாலைகள் எல்லாம் தண்ணீர் மயமாக காட்சி கொண்டிருக்கிறது. ஆபத்தை உணராமல் பெண்கள், சிறுவர்கள், வாலிபர்கள் என விளையாடி கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் வருகிற வழியை பார்க்க முடிகிறது. தற்போது புயலினுடைய வேகம் அதிகரிக்க பல மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. தற்போது இந்த பகுதி அதிக கட்டுப்பாட்டு நிறைந்த பகுதியாக, போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற பகுதியாக இப்போது மாறி இருக்கிறது. யாரும் உள்ள நுழையக்கூடாது என பல்வேறு தடுப்புகள் அமைத்து தற்போது இந்த இடத்தை பாதுகாத்து வருகிறார்கள். ஆனாலும் தற்போது இப்போது வர வானிலை தற்போது மழை இல்லாத ஒரு காலத்தில் இருந்தாலும் தற்போது அவ்வப்போது விட்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற காட்சியானது என்னுடைய மிக முக்கியமான பகுதி. தற்போது அலைகளுடைய வேகம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, அதனுடைய ஆக்ரோஷம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பல மீட்டர் உயரத்திற்கு அலைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிற காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காற்றினுடைய வேகம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆலையை தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நபர் தன்னுடைய பலத்தினால நிற்க முடியாத அளவுக்கு தற்போது மிக ஆக்ரோஷமான ஒரு சூழலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது மழை தொடங்கி இருக்கிறது. தற்போது மழையினுடைய வேகம் அவ்வப்போது அதிகரிக்க தொடங்கியிருக்கிற காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராஜி. தற்போது இந்த எண்ணூர் பகுதிகளில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தாலும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு நெடுஞ்சாலை பகுதிகளில் பல சிறுவர்கள், இளைஞர்கள் விளையாடி கொண்டிருக்கிற காட்சிகளை ஆபத்தை உணராமல் அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. போலீசார் தற்போது எவ்வளவு கட்டுப்பாட்டை விதித்தாலும் அதை மீறி மக்கள் இந்த பகுதிக்கு வந்த வண்ணம் இருக்கிற காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகள் நமக்கு எதை குறிக்கிறது? இரவு தடையை கடக்கும் போது இன்னும் ஆக்ரோஷமாக இந்த பகுதிகளில் தற்போது அலையினுடைய அளவு அதிகரிக்கும் என கருதப்படுகிறது ராஜி. மழை காலங்கள் வந்தாலே சென்னையில மிக முக்கியமாக அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு பகுதியாக சென்னை எண்ணூர் பகுதி இருக்கு. நீங்க நேரடியாக அங்க களத்துல இருந்து தகவல்களை வழங்கிட்டு இருக்கீங்க. ஒருபுறம் ஆக்ரோஷமான காற்று, கடல் அலைகள் எழும்புவதையும், மறுபுறம் ஆபத்தை உணராமல் அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் அந்த மழை தண்ணீரில் குளிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று இரவு முதலே சென்னையில பல்வேறு இடங்கள்ல மழை பெய்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையில நீங்கள் இருக்கக்கூடிய அந்த எண்ணூர் பகுதியில நேற்று இரவு முதலே அந்த மழை பொழிவானது எப்படி இருந்திருக்கு? அங்க இருக்கக்கூடிய மக்கள், குடியிருப்பு வாசிகள்லாம் என்ன சொல்றாங்க? பிரவீன், மிக முக்கியமாக இங்கே இளைஞர்களுடைய பட்டாளம் சூழ்ந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆபத்தை மீறி தற்போது இந்த கடல் அலைகளுடைய சீற்றத்தை பார்ப்பதற்காக இளைஞர்களுடைய பட்டாளம் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்கிட்ட நம்ம கேட்கலாம், தற்போது என்ன சூழ்நிலையில் நீங்க வந்திருக்கிறீங்க, எதை பார்க்க வந்திருக்கீங்க? போலீஸ் பல தடுப்புகளை வைத்தாலும் அதை அத்துமீறி நீங்க வந்திருக்கீங்க. என்ன? வீட்டுல கரண்ட் இல்லாதனால எங்களால இருக்க முடியல. காத்து ஒரு பக்கம், மழை ஒரு பக்கம் அடிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. வீடே பறந்து போகுது. அடிக்கிற காத்துல வீடே பிச்சுட்டு போகுது. கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அதுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். தற்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த புயலினுடைய வேகத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி காத்து அடிச்சு இந்த பகுதிகள், இந்த மாதிரி காத்து அடிச்சது நான் பிறந்த 20 வருஷத்துல இப்பதான் பாக்குறேன். இந்த மாதிரி காத்து அடிச்சு இந்த மாதிரி அலை வருது, நான் இப்பதான் பாக்குறேன்னு. இந்த அலைகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது? அந்த சுனாமியுடைய ராட்சச அலை மாரி எங்களுக்கு தெரியுது. கடல் சுப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. எல்லாமே போகுது தண்ணியில, வீடெல்லாம் தண்ணியில முழுங்குது. அந்த சைடுல நெட்டுக்குப்பத்துல. நீங்க எந்த பகுதியில இருந்து வந்திருக்கீங்க? நாங்க வந்து நெட்டுக்குப்போ, எண்ணூருக்கு எல்லாம் அந்த சைடுல இருந்து வரோம். தண்ணி எல்லாம் எப்படி? ஏரியால ஃபுல்லா தண்ணி, இவ்வளவு தூரம் முட்டி ஃபுல்லா நிக்குதுண்ணா. இப்பதான் நாங்க என்ன பண்ணோம், எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு வந்தோம். எங்களால முடிஞ்சது சாப்பாடு எல்லாருக்கும் இது பண்ணோம். எங்க ஊர்ல இருந்து பண்ணல, நாங்க பசங்களா சேர்ந்து எல்லாருக்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நாங்க இந்த பக்கம் ஏன்னா வெளியில ரோட்ல இருப்பாங்களே அவங்களுக்கு உதவி பண்ணான்னு போயிட்டு இருக்கோம்.
பிரவீன், நம் நேரலையில் பார்த்தபடி இந்த இளைஞர்களுடைய அவங்களுடைய வீட்டுடைய நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க பல குப்பங்கள் இருக்கிறது. மீனவ பகுதிகள் அதிகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தாழக்குப்பம், பெரிய குப்பம் போன்ற பல குப்பங்கள் இங்கு இருக்கிறது. அந்த பகுதிகள் எல்லாமே நீரில் மூழ்கி இருப்பதாக தற்போது அந்த இளைஞர்கள் நமக்கு தகவலை தெரிவித்தனர். தற்போது மின்வெட்டு ஏற்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதிகளில் அலையினுடைய வேகம் இதுவரை அந்த இளைஞர் சொன்னதுபடி தற்போது நான் இப்படி ஒரு அலையை நான் பார்த்ததில்லை, அவ்வளவு ஆக்ரோஷமாக அடிக்கிறது. அது பயத்தை, அச்சத்தை ஏற்படுத்துகிறது தற்போது நிலை. பிரவீன், கூடிய சிறுவர்கள், இளைஞர்கள் எல்லாருடைய கருத்து அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு அலை காற்று, ஆக்ரோஷமான காற்று நாங்க பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பெஞ்சன் புயலை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய நேரடியான தாக்குதல் என்பது சென்னை கிடையாது. சென்னைக்கு மிக அருகே வந்து அதற்கு பிறகு புதுச்சேரி மரக்காணம் அருகே தான் அது கரையை கடக்கும் அப்படின்னும் போது அதை சுற்றுவட்டார பகுதியில் தான் பலத்த காற்றுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் சென்னைக்கு அருகே வரும்போது அதனுடைய சென்னையில காற்றின் வேகம் என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட இப்ப இருக்கக்கூடிய ஒரு நிலை கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த பெஞ்சன் புயலுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக சென்னையில பல இடங்கள்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நீங்க இருக்கக்கூடிய 800 பகுதியில காற்றின் வேகம் எப்படி இருக்கு? நீங்க அங்க இருக்கீங்க, அந்த காற்றுடைய வேகம் எப்படி உணர்றீங்க? தற்போது பிரவீன், இந்த காற்றின் வேகம் என்பது தற்போது ஆலையை தள்ளக்கூடிய அளவுக்கு, ஒரு ஆள் நிற்க முடியாத அளவிற்கு காற்றினுடைய வேகம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வேகத்தை நீங்கள் கடல் அலைகளுடைய ஆக்ரோஷத்தில் பார்க்க முடியும். தற்போது இதை சுற்றிலும் நமது ஒளிப்பதிவாளர் பீட்டர் அதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பின்பகுதியில் மிக முக்கியமான ஒரு ஃபேக்டரி ஒன்று இருக்கிறது. அதனுடைய காட்சிகள், ஒரு மரம் அசைகிறதை நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் காற்றினுடைய வேகம் எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது. அதனுடைய வேகத்தால் தாங்க முடியாத அளவிற்கு மரங்கள் விழுகிற அளவிற்கு இந்த காற்றினுடைய வேகம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. தற்போது நாம் இந்த பகுதிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்களுக்கு மேலாகுது. அப்போது காற்றினுடைய வேகம் படிப்படியாக உயர்கிறதை பார்க்க முடிகிறது. வண்டிகள் கீழே விழுகிறது, சாய்ந்து விடுகிற நிலையை தான் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை, காற்றினுடைய வேகம் இந்த கடற்கரை பகுதிகளில் மிக அதிக ஆக்ரோஷத்தை காட்சி கொண்டிருக்கிறது. பிரவீன், தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை சேகரித்துக் கொண்டு இருங்க. நீங்களும் பாதுகாப்பாக இருங்க, ஒளிப்பதிவாளர் பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்க. அங்க காற்றின் வேகம் அதிகமாக இருப்பது என்பது நீங்கள் பேசும்போது உணர முடிகிறது. தொடர்ந்து தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்க. மேலும் தகவலுக்கு நாங்க மீண்டும் இணைகிறோம். சாலமன், ராஜினாமா